வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானசித்தர் திருவடியில நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, வாழும் சித்தர் ஸ்ரீ ராஜசேகரன் சாமிகள பத்தி பார்க்க போறோம். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, பட்டுக்கோட்டையில இருக்காங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில படப்பைக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த படப்பைக்காட்டுக்குள்ள ஒரு தென்னந்தோப்புக்குள்ள சாமி இருக்காங்க. வாழும் சித்தரா இருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த மகான். இவர மன்னார்குடி மகான்னு சொல்லுவாங்க. மன்னை மகான்னு சொல்லுவாங்க இவரு. ஒரு தென்னந்தோப்புக்குள்ள இருக்காரு. அங்க அவரோட அண்ணன் பையன் சசி அப்படிங்கிறவங்க தான் அவங்கள வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 வருடம், 6 வருடத்துக்கு முன்னாடிலாம் அவங்கள பார்க்க போம்போது மாலை வாங்கிட்டு போலாம். மாலைய அவங்களே கழுத்தில போட்டு விடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காய் வேஷ்டி மட்டும் கட்டியிருப்பாங்க. நாம வந்து நம்ம பழங்கள், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி எது வேணாலும் வாங்கிட்டு போலாம். அந்த எல்லா பழத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க கையிலேயே உடைப்பாங்க. ஒரு மிஷின் மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். மாதுளம்பழத்தெல்லாம் அப்படியே கையிலேயே தட்டி, தட்டி உடைச்சு எல்லாத்தையும் வீசுவாங்க. அங்கிட்டு இருக்க கோழி, காகம் இதெல்லாம் எடுத்து சாப்பிடும். நம்மலாம் அந்த பழத்த கையில தொடக்கூட முடியாது. அமுங்காது. அவங்க அவ்வளோ ஸ்பீடா மிஷின் மாரி உடைப்பாங்க. உடைச்சு தூக்கி போடுவாங்க. யார் வந்தாலும், "ஐயா வாங்கய்யா" அப்படிம்பாங்க. கண்ணார பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நான் போனப்ப நடந்த சம்பவம். அவங்க ஒரு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை அப்ப நல்லா இருந்தது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தை வந்து கை, கால் செயலிழந்து போயிருந்திருக்கு. அப்ப வந்து சாமிய தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப சாமி சொல்லியிருக்காங்க, "இது என்ன காப்பாத்த முடியாதுன்னு சொன்னாங்களா? நடக்க முடியாதுன்னு சொன்னாங்களான்னு?" கேட்டிருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "யார் சொன்னது? எந்த டாக்டர் சொன்னாங்க?" "அதெல்லாம் சரியாயிரும் போன்னு" சொல்லியிருக்காங்க. 1 வருடம் கழிச்சு அந்த அந்த ஊனமான பையன் நல்ல முறையில நடந்து வந்தான். அத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா, சந்தோஷமா இருந்தது. அவங்களும் பார்த்தீங்கன்னா, மாலை வாங்கிட்டு வந்தாங்க, பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாலைய கழுத்தில போட்டுவிட்டாங்க. அந்த பழத்தெல்லாம் உடைச்சு, அங்கன இருக்கிறவங்களுக்கு 2 குடுத்துட்டு, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காக்கா, குருவிக்கு போடுவாங்க. அத தேடி வந்து நல்லா சாப்பிடும். இவ சமீபத்தில நிர்வாண நிலை எழுதின மாரி இருந்தாங்க. இப்ப யார்ட்டயும் அதிகமா பேசுறதில்ல. அந்த தோட்டத்திலேருந்து கொஞ்சம் வெளிய போயி, ஒரு காட்டுல இருக்காங்க. அங்க நெறைய பக்தர்கள் தேடி போவாங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து படப்பைக்காடு போனீங்கன்னா, படப்பைக்காட்டுல கேட்டாலே சொல்லுவாங்க. ராஜசேகரன் சாமின்னு சொல்லி. இப்ப வாழக்கூடியதில ரொம்ப அற்புதமான மகான். அவங்க ஆரம்பத்தில இங்கே மன்னார்குடியில சூட்டுக்கோள் ராமலிங்க சாமிகள் மிகப்பெரிய மகான். அவங்க ஜீவசமாதிக்கு வெளிய தான் இருந்திருக்காங்க. இப்ப வந்து பட்டுக்கோட்டை, படப்பைக்காடு அந்த தோட்டத்தில இருக்கிறாங்க. நீங்க யாராவது வாழும் சித்தர தேடுனீங்கன்னா, இவர நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். மிகப்பெரிய மகான். ரொம்ப நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.